வந்து வீட்டில் உட்காந்துக்கிட்டு நிறைய இடுப்புகளை கிள்ளிக்கிட்டு வீட்டில் உட்காந்துட்டு அறிக்கை தராரு அப்படின்னு சொன்னா விமர்சனம் பண்ணிக்கிறது எப்படி பார்க்குறீங்க? ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கு, வீட்டில் உட்காந்து அரசியல் பண்ணாரு. இல்லை அவரும் அது அவருடைய தொழில் தேர்வு. அது நடிக்கிறது திரைப்படத்துறையில் இருக்கிறாரு, அதனால அவர் படப்பிடிப்புக்கு போகிறாரு. இது பண்ணார். இப்போ அவருக்கு இப்போ எங்களை மாதிரி தினம் அப்படி வர்றதுக்கு நேரம் இல்லாமல் இருக்கலாம். ஒரு நாள் அவரும் இப்படி வர வேண்டியது இருக்கும், வருவார். அது போய் நம்ம குறையா சொல்லிட்டு இருக்க வேண்டியதில்லை. அது என் தம்பி அண்ணாமலையோட கருத்து, அதில் எனக்கு கருத்து இல்லை. அதெல்லாம் வந்து திமுக பி டீம் சொல்லியிருக்காரு. திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வரதான் வந்து மறைமுகமாக விஜய் அரசியலுக்கு வந்திருக்கான்னு சொல்லி உங்களுக்கு விமர்சனம் வைக்காது. இதெல்லாம் எடுத்து சிரிச்சிட்டு போயிடணும். என்ன நான் இல்லாத பி டீமா? நீங்களும் பி டீம்ன்றாங்க, அவங்களும் பி டீம் தான். நீங்கள் தம்பி இது ஏன் தம்பி பேசுறது? நான் தான் ரொம்ப நாளாக பிஜேபின்னு பி டீமு. நான் ஏன் பி டீமாக இருந்தேன்? ஏன்னா ஏ டீம் வந்து திமுக, அதனால நான் பி டீமாக இருந்தேன். ஏ டீமு திமுகவாக இருந்துச்சு. வாய்க்கு வர்றது ஏதாவது சொல்கிறது தான். ஒருத்தர் பழி போடும்போது அந்த டீமு இந்த டீமுன்னு அப்படின்னு. நான் எந்த டீம் இல்லை, நான் மக்கள் டீமுன்னு சொந்த டீமு. நாங்கள் தனியாக தான் போடுவோம், எங்கள் டீம் தனியாக தான் போடுவோம், தனியாக தான் ஆடுவோம். அதனால் சொல்கிறவங்க கொஞ்ச நாள் சொல்லுவாங்க, அவ்வளோதான். அது போய் இதெல்லாம் ஒரு சிக்கலாக, இதெல்லாம் ஒரு இதாக. இளைஞர் தமிழர் பிரச்சனை வந்து தொடர்கதையாக இருக்குது. நம்ம தமிழர் அதுக்காக தான் போராட போயிட்டு இருக்கேன். அவர் நிர்மலா சீதாராமன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்பயுமே தமிழக மீனவருக்கு எந்த பாதிப்பு வந்தாலும் பிரதமர் மோடியும் ஜெய்சங்கரும் எல்லா நடவடிக்கையும் எடுத்துகிட்டு வர்றாங்க அப்படின்னு. நீங்கள் சொல்லுங்கள், நடவடிக்கை எடுக்கப்படுதா? ஒரு கேள்வி கேட்போம். குஜராத்தில் ஒரு மீனவரை பாகிஸ்தான் கடற்படை இராணுவம் கைது செய்யுது. இந்திய கடற்படை இராணுவம் விரட்டி போய் தடுத்து அதை மீட்டு கொண்டு வருது. 800க்கும் மேற்பட்ட மீனவர்கள், குறைஞ்சது 840 பேர் எங்கள் இதில் சுட்டே கொண்டிருக்கு. இன்னும் 150-200 பேருக்கு மேலே சிறைக்குள்ள கிடக்குறான். 12 பேரை ஒரே சங்கிலியில் அப்படி கூட்டிகிட்டு போன காட்சி எல்லாரும் பார்த்துக்கு. எல்லை தாண்டி வரான்னு எதுதான் கடலில் இல்லை. எனக்கு அந்த மீன் பிடிக்கிற உரிமை இருக்கா இல்லையா? இந்த நாட்டின் குடிமகன் தானே நான். ஏன் குஜராத்தில் ஒரு மீனவனுக்கு இருக்கிற அந்த பாதுகாப்பு, அந்த உரிமை, அவன் உயிருக்கு இருக்கிற அக்கறை, இத்தனை மீனவர் சுடப்படும் போது பாதுகாப்புக்கு இவ்வளவு பேர் சிறை பிடிக்கப்படும் போது படகை பறித்து ஏழை விடும்போது நீங்கள் தடுத்துருக்கணும்ல. ஒரு படகின் விலை என்ன? ஒரே மீனவன் வாங்கினதா? அது கடன் பெற்று வாங்கினது. 4-5 மீனவர்கள் சேர்ந்து கூட்டாக வாங்கினது. அதை பறித்து அவன் ஏழை விட்டுறான். அப்போ என் வாழ்வாதாரம், எனக்கு ஆதாரமாக இருந்த படகே போயிடுச்சுன்னா நான் எங்கே வாழ்றது? இதையெல்லாம் கேட்காம நடவடிக்கை எடுக்கிறோம்னு என்ன நடவடிக்கை? நடுக்கடலில் வச்சு கொல்றது, கடத்திக்கிட்டு போய் சிறையில் போடுறது, கைது பண்ணி, இதான் நடவடிக்கை. இதைத்தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. போராட வேண்டிய தேவை. மீனவர்கள் ராமேஸ்வரத்தில் பட்டினி போராட்டத்தை தொடர்ந்தார்களா இல்லையா? செய்தார்களா இல்லையா? அப்போ பிரச்சனை தீர்க்கப்படுதுன்னா ஏன் போராட வேண்டிய தேவை வருது? சொல்லுங்க. பிரச்சனை இல்லைன்னா பொழுது போகாமல் போராடுறோமா? உழைக்க முடியலன்னு போராடுறோமா, இல்லை பொழுது போகலைன்னு போராடுறோமா? வேற தமிழ்நாட்டில் வந்து ஒரு தலித் வந்து ஜனநாயக சிந்தனையோட அரசியல் கேள்வி எழுப்புனா பெரியாரிஸ்டுகளுக்கும் அதே மாதிரி திராவிடருக்கும் பிடிக்கிறது இல்லை. இது வந்து சர்வாதிகார போக்குன்னு கோபி நாயனார் சொல்லி தனக்கு வழங்கப்பட்ட அந்த அறம் படத்துக்காண்டி வழங்கப்பட்ட விருது வந்து திரும்பி வச்சிருக்காரு. சர்வாதிக போக்குன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, தம்பி சொல்கிற கருத்தை நான் ஏற்கிறேன். அதில் அவர் சொல்கிற தாழ்த்தப்பட்ட மக்கள் ஜனநாயக கருத்தை சொன்னால் மட்டும் அவங்க எதிர்க்கிறாங்கங்கிறத அப்படி பார்க்க வேண்டியது. யார் சொன்னாலும் ஏற்க மாட்டாங்க. நான் சொன்னால் ஏற்கிறாங்களா? நீங்கள் சொன்னால் ஏற்பாங்களா? அவங்களுக்கு ஆதரவாக சொன்னீங்கன்னா, அவங்க செய்கிற அநீதிக்கு ஒத்துழைச்சிங்கன்னா, அவங்க செய்கிற அக்கிரமங்கள், அடிக்கிற கொலை செய்கிற கொலை, ஊழல், லஞ்சம், இதெல்லாம் அதுக்கெல்லாம் ஆதரவாக இருந்தீங்கன்னா அந்த கருத்து வரும். எதிர்கருத்து. இது ஜனநாயகம் கிடையாது, இது கொடுங்கோன்மை. எட்வர்ட் ஸ்னோடன் சொல்கிறான்ல, ஒரு நாட்டில் நடக்கிற குற்றங்குறைகளை எடுத்து சொல்வது, அநீதிகளை எதிர்த்து அறைகூவல் விடுப்பது அந்த நாட்டில் குற்றமாக கருதப்படுமானால் அந்த நாட்டை குற்றவாளிகளே ஆள்கிறார்கள் என்று பொருள்கிறான். இப்போ நாங்கள் பேசுகிறதெல்லாம் அவங்களுக்கு தவறாப்படுது, அது சட்டப்படி குற்றமாகப்படுது அப்படின்னா யார் ஆட்சி செய்கிறான்னு நீங்கள் பார்த்துக்கிறீங்க. அப்புறம் சாராயாள அதிபர்கள் முதலமைச்சராக இருந்தால் அப்புறம் வேற என்ன? சாராய ஊழல் 1000 கோடி நடக்கதான் செய்யும். சாராயம் விற்கிறதே குற்றம், அதில் ஆயிரக்கணக்கான கோடிகள் ஊழல்னா அதானே நடக்கும். வேற என்ன நடக்கும்?
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.